என்னங்க என்னங்க டே வேலு வேலு இதை கொஞ்சம் வாங்கிட்டு வந்துடுறேன். தண்ணியை கொடுமா ஃபஸ்ட்டு. மத்தியானமே வாங்கி வைக்க மறந்து தொலைஞ்சிட்டு. பா அறிவே இல்லை உனக்கு. பீடியை குடிச்சு குடிச்சு சாக போறேன். வேலு டீ கடை திறந்துருந்தா கொஞ்சம் டீ வாங்கிட்டு வரேன். அப்பட கல்யாணம் பண்ணாலேருந்து நிம்மதியே இல்லை. இடமும் என் உயிரை வாங்குறாரு. மா அப்பாவை திட்டாதம்மா. போடா. ஒன்றும் இல்லைங்க மெதுவானுங்க. ஒன்றும் இல்லையா ஒன்றும் இல்லைங்க அவ்வளோ ஒன்றும் இல்லைங்க. நன்றி தம்பி. பக்கத்தில் ஊர் மீட்டிங்கு. ஐயா 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 இருங்க. ஒன்றும் இல்லைங்க. நானே அவங்களை 10 மணி ஆட்டோவில் விட்டுறேன் வீட்டில். இருங்க ஐயா மானமே போச்சு வீட்டில். இருங்க நான் ஆட்டோ விட்டுங்க. என்னடா வீட்டு இந்த நேரத்தில்? இல்லைண்ணே பக்கத்து இருக்காரு பெரிய மனுஷன் ரோட்டில் கிடக்காப்புண்ணே. வீட்டில் கொண்டு விட்டுருவோம்ண்ணே. குடிச்சிருக்கிறானா? அது எதுக்குண்ணே? பெரிய மனுஷன் நம்ம நல்ல மனுஷன் எனக்கு தெரியும்ண்ணே. ரோட்டில் கிடக்காப்புல சங்கடமாக இருக்குண்ணே. சரி பார்ப்போம். நன்றிண்ணே. ரொம்ப நன்றி தம்பி. நம்ம போயிருக்கோம் தம்பி. நாளைக்கு வீட்டுக்கு வாங்கப்பா. சரிங்க. ஏண்டா வேலு, அவ்வளோ பெரிய மனுஷன் இப்படி ரோட்டில் கிடந்திருக்கானே. நீ நேற்று சொன்னதை வச்சு பார்த்தா அவன் நீ போகும்போது ஒரு எட்டு பார்த்துட்டு போ. நீ வேறப்பா குடிச்சிட்டு கிடந்திருக்காரு அவரை போய். என்னம்மா? வரும்போது இந்த கரண்ட் பிள்ளை கொஞ்சம் கட்டிட்டு வந்துடுடா. தண்ணியை குடிச்சானப்பா?
சார் சார் யார் தம்பி வேணும்? சார் நேற்று வர சொல்லியிருந்தாரு. நாங்கள் போய் வர மாட்டல. ஏன் நேற்று ஒரு பையன் ஆமாம் வந்திருக்காங்கய்யா. இவன்லாம் அதுக்கு வீட்டுக்கு வர சொன்னீங்க? புறம்போக்குள்ள கூடி இருக்காங்க. நம்ம வீட்டுக்குள்ளே பொம்பளை பிள்ளை காசு நகை இருக்குது. நாளைக்கு திருட்டு குழந்தை எதையாச்சும் பண்ணி விட்டு போயிடுவாங்கய்யா. நாளைக்கு ஊருக்குள்ளே நீங்கள் குடிச்சிட்டு கிடந்தீங்கன்னு பரப்பி பேரை கெடுத்து விடுவாங்க. சரிடா, இப்போ என்னடா பண்ணுறது? நேற்று ஏதாவது மோதிரம் காசு என்னத்தையாவது திருடினியாடா அப்படின்னு கேளுங்க. பயந்து போயிடுவேன். இந்த பக்கமே வரமாட்டேன். சார் நேற்று இப்போ உடம்பு பரவாயில்லைங்களா சார்? அதெல்லாம் இருக்கட்டும். 500 ரூபா பையிலேருந்து எடுத்தியா? மெதுவானுங்க, ஒன்றும் இல்லைங்கய்யா. நன்றி தம்பி. பரவாயில்லைங்கய்யா. பெரிய மனுஷன் ரோட்டில் கிடக்காப்புல சங்கடமாக இருக்குண்ணே.